தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உண்மையால் வரும் நன்மை என்ன? ஸோ அந்த நன்மையால் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லி நன்மையை செய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குதுங்க. அதுபோல் நிலை உயரும் போது பணிவு இருக்கணுங்க. நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வசந்துட்டு போகிறோம்னா அந்த பணிவு இருக்குங்க. கர்வம் வரக்கூடாதுங்க. கர்வம் தலகணம் அப்படின்ற நிலைகள் வந்துச்சுன்னா, இப்போ தீக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீப்பெட்டி அப்படியே தான் அங்கே இருக்கும். தீக்குச்சி அதில் உரைச்சி போட்டு என்ன பண்ணுது, அந்த தலை கனமாக இருக்குதுல்ல, அது பூரா பற்றி எரிஞ்சு போய்ட்டு கடைசியில் சக்கையாக தூக்கி போட்டுறாங்க. ஆனால் தீப்பெட்டி யாரும் தூக்கி போடுறது இல்லைங்க. அதுபோல் நம்ம வந்து எவ்வளோ நிலைகளுக்கு நம்ம போயிருந்தாலும் உசந்து போனாலுமே தன்னிலை மாறாமல் இருக்கணுங்க. அவன் தாங்க மனிதன். அந்த மாதிரி இதை மனதில் வச்சு செய்யணுங்க. நன்மை ஏற்படுவதில்லை. நீ சொல்லும் ஒரு பொய் 1000 உண்மைகளுக்கு சமம் என்பது இந்த வழக்கு சொல்லப்படுதுங்க. அதனால் நம்ம உண்மை பேச்சு வாழ்கிறதுனால ஒன்றும் தப்பும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.